ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் MB25C03 மேனேஜரல் எக்கனாமிக்ஸுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு கொஸ்டின் பேப்பரும் காட்ட போகிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க ஐடியாக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாயினிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான MB25C03 மேனேஜரல் எக்கனாமிக்ஸ்க்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ என்னால் அப்கமிங்கில் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில. இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க, நான் முடிஞ்ச அடுத்தடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 2 டாப்பிக்கை வச்சுட்டு இதோட டிஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதோட டைப்ஸும் கேட்குறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமிக் எஃபிஷியன்சி, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிகோஷனில் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் தீம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது இதுவுமே ஒரு டைம் வந்து பிகோஷனில் கேட்டிருக்காங்க. அந்த மொதல் 3 டாபிக்குமே ரொம்ப முக்கியம். அதில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஸ்டெபிலிட்டி, இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கேர்சிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, தனித்தனியாகவும் கேட்டிருக்காங்க, சேர்த்தும் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி நான் பிகோஷனும் 2 மார்க்ஸ் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோ கலர் செட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிகோஷனாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் பிஹேவியர், இதை 2 மார்க்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்சியூமர் பிஹேவியர் அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் வந்து உங்களுக்கு பிகோஷனில் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இதில் வந்து எலாஸ்டிசிட்டி, இதை வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டிமாண்ட்னா என்ன கேட்காங்க, லா ஆஃப் சப்ளைனா என்ன கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஈக்விலிபிரியம், அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரை ஈக்விலிபிரியம் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கில் பிகோஷன் வரலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஈக்விலிபிரியம் வர எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் லாங் அண்ட் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ரைசிங் மாடல்ஸ், அதாவது அந்த டைப்ஸ் கான்செப்ட்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த இது ப்ரொடக்ஷன்னா அதோட டெஃபினிஷன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஈக்விலிபிரியம் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது போக இந்த ஃபேம்ஸ் ஈக்விலிபிரியம் அண்ட் சப்ளை, இந்த ஈக்விலிபிரியம் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்க்கெட் எஃபிஷியன்சி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மார்க்கெட் எஃபிஷியன்சி 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ போக இந்த மேக்ரோ எக்கனாமிக் அக்ரிகேட்ஸும் இந்த நேஷனல் இன்கம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது, கொஸ்டினில் இருக்கும். நேஷனல் இன்கம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் ஈக்விலிபிரியம், இதில் வந்து ஒரு சில டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 6th யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து கான்செப்ட்ஸ் கேட்குறாங்க. இன்ஃப்ளேஷனை உங்களுக்கு வந்து எப்படி கேட்குறாங்கன்னா அதோட காசஸ், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனா என்னன்னே அதை கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ்லும் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஒக்குன்ஸ்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். பிலிப்ஸ் கர்வ், இது வந்து 2 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அந்த ஷார்ட் ரன் அதை வச்சு கேட்டிருக்காங்க. அதான் இந்த மாதிரி வந்து ஷார்ட் ரன் டிஃபர் ஃப்ரம் லாங் ரன், இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் ஓவராலாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து 2013 ரெகுலேஷன்ஸ் நடந்த ஒரு கொஸ்டின். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கொடுத்த கொஸ்டின் எல்லாமே இதில் இருக்கும். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸை வச்சு தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இது போக நிறைய கொஸ்டின்ஸ் 2 மார்க்கில் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இதில் அந்த பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் தீம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மாதிரி 12th கொஸ்டினில் வந்து அந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஒரு சில அந்த ப்ரோஸ் கான்ஸும் ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேக்ரோ எக்கனாமிக் அக்ரிகேட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த நேஷனல் இன்கம்லேருந்து இருக்கும். அது போக அந்த ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் கவர்லேருந்து கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது போக இந்த இன்ஃப்ளேஷன் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதெல்லாம் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.